கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், கிளைமேட் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும், அதன் மத்தியிலே கூட நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவாடுதலை நாம் உணர்வோம். பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிற தேவன். நான் இங்கு உலாவி இதிலே வாசம் பண்ணுவேன், ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு நம்மை முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணித்து, தேவனை முதலாவது என்னை சுத்திகரியும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் நாம் ஒருமுகப்படுத்துவோம். மனதிலே இருக்கிற வித்தியாசமான எண்ணங்கள், அந்த ஒருமனப்பாட்டு, ஆவி இல்லாத தன்மைகள் எல்லாவற்றிலும் அது தேவனே என்னை விடுதலையாக்கி, ஒருமனப்பாட்டின் ஆவியை எனக்கு நீர் கட்டளையிட்டு நீர் என்னை அதிகமாக நீர் பலப்படுத்தும் அப்பா என்று சொல்லி நாம் கேட்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய தொடுதல் இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நாம் போக வேண்டாம். எதுவும் நம்மை தொந்தரப்படுத்தாதபடி, எதனாலும் நாம் நம்முடைய மனது டிஸ்டர்ப் ஆகாதபடி இந்த நேரத்திலே நாம் பாதுகாத்து கொண்டு முற்றிலுமா இந்த ஆராதனை கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். நமக்கு இந்த துதியில ஈடுபடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை தொந்தரப்படுத்துகிறது. அதெல்லாவற்றையும் விலகி, சத்ருவானவின் சதி மோசங்களுக்கு நம்மை விலக்கி காத்து நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்பதையே நாம் நோக்கமாக கொண்டு நம்முடைய மனதை நாம் அவரின் மீது செலுத்தி இந்த நேரத்திலே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அவர் நம்மை காக்கிற தேவன். நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு தாயை போல அரவணைக்கிற தேவன், தந்தை போல தோளிலே சுமந்து செல்கிற தேவன், நம்மை காப்பது மட்டுமல்லாமல் கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிற தேவன். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்கிற தேவன், என்னை ரட்சித்து வழி நடத்துகிற தேவன், என்னோடு கூட வருகிற தேவன். அப்படி நிச்சயமான ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடல் மொபைல்ல இருந்தா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதை எல்லாரும் உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு கூட, திட மனதோடு கூட நாம் பாடி அவரை நாம் மனப்பூர்வமாய் நாம் ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை ஜீவனோடு ஆராதிப்போம். நாசில் சுவாசமுள்ள யாவும் அவரை துதிப்பதாக. ஆகவே நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். நாம் சொல்லலாம், என்னை காக்கவும், என்னை காக்கவும், பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்காயுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். நம்முடைய பாதைகள் செவையாய் இருக்கும் பொழுது சத்துருக்களும் நம்மோடு கூட நல்வழியாகும்படி அவர் செய்வார். ஒரு வழி எதிரி ஓடி வந்தால் 7 வழியாக அவர் புறத்திடுவார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியோடு கூட, இந்த தைரியத்தோடு கூட நாம் இந்த நேரத்திலே நாம் இந்த கவியை பாடி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஒரு வழியாக எதிரி ஓடி வந்தார், 7 வழியாக துரத்திடுவே. ஒரு வழியாக எதிரி ஓடி வந்தார், 7 வழியாக துரத்திடுவே.
நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம், காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். வறட்சி காலங்களிலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன், ஒன்றுமே இல்லாத நிலைமையில கூட நம்மை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாயவர் இருக்கிறார். எலும்புகளை வலிமையாக்குகிற தேவன். இதனாலே நாம் கேட்போம், பல வலிகளினாலே கஷ்டப்படுகிறவர்களின் எலும்புகளை நிணமுள்ளதாய் மாற்றும். அப்பா, நிணமுள்ளதாய் மாற்றும் தேவனை, இதை பலப்படுத்தும் என்று சொல்லி கேட்போம். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமையாக்குகிறீர். வறட்சி காலங்களில் திருப்தியாக்கி எலும்புகளை வலிமையாக்குகிறீர், எலும்புகளை வலிமையாக்குகிறீர். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் என்னை காக்கவும் பரலோகம் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி, ஒருவேளை இந்த நேரத்திலே நமக்கு விரோதமான யுத்தங்கள் அநேகம் இருக்கலாம். நம்மை போரிட பழக்க வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தாவீது ஒன்றும் தெரியாத பொழுது தன்னால் முடிந்ததை அந்த கூழாங்கற்களால் அந்த கோலியாத்தை வீழ்த்தினது போல இந்த நேரத்திலே கூட நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த கோலியாத்களை வீழ்த்த நமக்கு பயிற்சி அளிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறார். ஆகவே அந்த நிச்சயத்தோடு நாம் பாடலாம். போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறேன். போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். போரிட கைகளுக்கு பயிற்சி தந்து விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர், விரல்களை யுத்தம் செய்ய பழக்குகிறீர். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம், என்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் எனக்குள் இருப்பவரே ஸ்தோத்திரம். எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி, எனக்காய் யுத்தம் செய்து ரட்சித்து வழி நடத்தி என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம், என்னோடு வருபவரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. என்னோடு இருப்பவர், என்னோடு இருப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்னோடு எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கிற தேவனாய் நீர் காணப்படுகிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன் வலது கரத்தை பிடித்து நான் உன்னை திடப்படுத்துகிறேன். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்றெல்லாம் நம்மை அவர் தைரியப்படுத்துகிற தேவன். தைரியமிழந்து நாம் காணப்படுவோம். ஆனால் வியாதிகளின் நிமித்தமாக, ஏமாற்றங்களின் நிமித்தமாக, சூழ்நிலைகளின் நிமித்தமாக நாளைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைத்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கலாம். பரஸ் கூறுகிற புண்படுத்தும் வார்த்தைகளினாலே ஒருவேளை கலக்கமாய் நாம் காணப்படலாம். ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை தேற்றும் தேவன், ஆற்றும் தேவன், கல்விமானின் நாவை நமக்கு கொடுக்கிற தேவன். தேவையில்லாத பேச்சுக்களையும் புத்தியற்ற பேச்சுக்களையும் பேசுவது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது கல்விமானின் நாவை அவர் தருகிறார் என்று இந்த பாடலிலே நாம் பாடுகிறோம். எல்லா கவையும் பாடுவதற்கு இப்பொழுது முடியாத பொழுதிலும் கூட தேவனை கல்விமானின் நாவை என கொடுத்துள்ளோம் என்று சொல்லி கேட்போம். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் என் வாயின் வார்த்தையாகும், பிறர் காயம் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். தேவனை அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எனக்கு தாரும் அப்பா. அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே செழிப்பு இருக்கும் அப்பா. நான் நன்றாய் இருப்பேன் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒருவரை பார்த்தாவது அவருடைய காயங்களை ஆற்றும் வார்த்தையாக நான் கூறத்தக்கதாய் எனக்கு நீர் கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. இந்த துதியிலே தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம். கடைசி பாகங்களிலே சங்கீதம் 147, 148, 150 வரைக்கும் பார்க்கும் பொழுது சிருஷ்டியை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. எத்தனையோ காரியங்களுக்காக நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வானாதி வானங்கள், ஆறுகள் அவரை கைத்து கொட்டி துதிக்கிறது. வானாதி வானங்கள் அவைகளுக்கு நிச்சயம் இல்லை, பரலோகத்திற்கு போவோம், நித்திய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர்களே துதிக்கும் பொழுது நாமே எப்படி நாம் அமைதலாய் இருக்க முடியும்? ஆகவே இந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள். இது ஒரு அதாவது அடிக்கடி பிரதர் டாக்டர் ஜஸ்டின், ரெவரண்ட் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர் அவர்கள் பாடும் பாடு. அவர் உயிரோடு இல்லை, 40 வயதிலே அவர் இறந்து கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். ஆனால் இப்பொழுதும் கூட இந்த பாடல் பாடப்படுகிறது. உற்சாகமுள்ள ஒரு பாடல், இது உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு பாடல். ஆகவே இந்த பாடல் இங்க டிஸ்பிளே பண்ண முடியல, உங்க மொபைல்ல எடுத்து வைத்துக்கொண்டு யாருக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட நீங்க பார்த்து கொள்ளலாம். நம் உற்சாகத்தோடு கூட நாம் பாடலாம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லலாம், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை
படைத்தவர், சந்திரனை படைத்தவர். அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. அப்படிப்பட்ட மகா வல்லமுள்ள தேவனை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். மகா பயங்கர பராக்கிரமசாலியா நம்மோடு இருக்கிற தேவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நல்லவர். உம்மை புகழ்ந்து பாடும் பொழுது எங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினாலே நிரம்புகிறதப்பா. எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி சொன்னது வேறே. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரமம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்ன தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ உலகத்தை ஜெயித்தவராய் காணப்படுகிறீர். இந்த நேரத்திலே கூட தகப்பனே, நாங்கள் உம்மை மகிழ்ந்து நாம் பாடியிருக்கிறோம், புகழ்ந்து நாங்கள் பாடியிருக்கிறோம் அப்பா. சேர்ந்து நாங்கள் பாடியிருக்கிறோம், துதித்து நாங்கள் பாடியிருக்கிறோம், கழித்து பாடியிருக்கிறோம் அப்பா. ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த டிஸ்பிளே எல்லாம் நமக்கு இந்த பாடல்களின் டிஸ்பிளே இல்லாத பொழுதும் கூட மிக அருமையாய் நாங்கள் பாடியிருக்கிறோம் அப்பா. எதுவுமே அது பாதிக்காதப்பா எங்களோட துதியை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆம் தகப்பனே, எப்பொழுதும் நாங்கள் பாடல்களை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்க, அவைகளை மனப்பாடம் செய்ய தகப்பனே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அதை பார்க்காமல் பாடுவதற்கு எங்கள் கிருபை தாரும் அப்பா. இந்த நேரத்திலே துதியிலே நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். ஒரு முறை நாம் பாடுவோம், மகிழ்ந்து பாடு, துதித்து பாடு என்ற கவியை நாம் பாடி ஹல்லேலூயா என்று சொல்லி சொல்வோம். பரலோகத்திலே தெரிந்த ஒரு பாஷை என்று சொன்னால் ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அதை பாடும்பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கும். நாம் ஒரு சின்ன பிக்சர்ல பார்க்கும்போது அல்லது ஒரு ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கும் பொழுது அந்த தூதர்கள் பாடுவதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கிறது, பரலோகத்திற்கு நாம் சென்று பார்க்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல பொன்னம்மா கூட நம்மை விட்டு பிரிந்த பொன்னம்மா கூட இந்த நேரத்திலே தேவனோடு இணைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்தின் கவலைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் மறந்து
கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். அவர்கள் தீங்கு வரும் நாட்களுக்கு முன்பாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே, நாங்கள் இந்த நேரத்திலே இந்த உலகத்திலே இருந்து நாங்கள் கஷ்டமா இருந்தாலும் கூட பாடுவதற்கு நாங்கள் பாடுகிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். நாம் பாடலாம், இந்த கவியை சேர்ந்து பாடி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தலாம். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. நம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாமல் இருப்பீராக. தேவனை, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும். உம்முடைய வலது கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, உமக்கே துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 20வது சங்கீதம். ரேஷ்மி முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக. சங்கீதம் 20. ஆபத்தினாளிலே கர்த்தர் தமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் புயலை குறித்த பல எச்சரிக்கைகள் இருந்தபோது எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல. ஆனால் அதையும் மீறி நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காற்றையும் கடலையும் அலைகளையும் அதட்டி ஓய பண்ணுகிற எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து நாமம் தெரிவித்த நம்முடைய ஆண்டவருடைய வல்லமைக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பெரிய சேதங்கள் எதுவும் இல்லாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்தருளுவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 28வது வசனம், கடைசி வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் கடைசி வசனம். சேர்ந்து வாசிப்போமா? கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். திரும்ப ஒரு முறை வாசிப்போம். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன்,
அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் யார் என்று சொன்னா, பாபிலோன் தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்த அரசாண்ட ராஜாக்களிலே நேபுகாத் நேச்சார் என்று சொல்லுகிற ஒரு ராஜாவிற்கு பின்பு தேவனாலே நியமிக்கப்பட்ட ஒரு மெதோ பெர்சியன் ராஜா, மிடோ பெர்சியன் கிங். நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு தரியு ராஜா, தரியு ராஜாவுக்கு பிறகு எழும்பினவர் தான் இந்த கோரேஸ். ஆனால் நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல தான் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிபட்டு அடிமைத்தனத்துக்குள் போனார்கள். தேவாலயத்தின் பாத்திரங்கள் கூட பாபிலோன் தேசத்தின் ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள பண்டகசாலையிலே வைக்கப்பட்ட அவலமான ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போதுதான் எழுதப்பட்ட சங்கீதங்களிலே அவர்கள், அந்த இராணுவ அதிகாரிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து போகிற வழியில சரீர களைப்புகள் மாறி போகும்படிக்கு அவர்கள் தங்களுடைய கிண்ணறங்களை எல்லாம் தூக்கிட்டு போகும்போது சொன்னார்கள், எல்லாரும் இப்படி அந்த நதி ஓரமாக போய்கொண்டிருக்கிறோமே, சரீர களைப்பு மனக்களைப்பு எல்லாமே இருக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் ஃபெசிலிட்டி கிடையாது, எல்லாம் தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் தூக்கிட்டு போகணும். மீறி மீறி போனா ஒரு கழுதையோ ஒரு குதிரையோ இருந்திருக்கும், அவ்வளவுதான் சுமந்து கொண்டு போகிறதற்கு. அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி நீங்க சிறைப்பட்டு போகிற இந்த காலத்துல அட்லீஸ்ட் அங்கங்கே நம்ம உட்கார்ந்து சாப்பிடும்போது ஓய்வு எடுக்கும் போது கொஞ்சம் சியோனின் பாட்டுக்களை கொஞ்சம் பாடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சியோனின் பாடல்களை பாடுங்கள் என்று சொன்ன போது அந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சியோனின் பாடல்களை நாங்கள் எப்படி பாட முடியும், நாங்களே அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம், நாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் எப்படி சியோனின் பாடல்களை பாட முடியும் என்று சொல்ல கேட்கிறாங்க. அலறி செடிகளின் மேலே கிடரங்களை தூக்கி வைத்துவிட்டு அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அடிமையாய் இருக்கிறவன் பாடல்களை விடுதலையோடு பாட முடியாது. அடிமையாய் இருக்கிறவன் சுதந்திரமா பாடல்களை சுதந்திர பாடல்களை பாட முடியாது. அடிமையாய் இருக்கிறவன் எப்பவுமே இன்னொருடைய முகத்துக்கு கீழே இருக்கிறபடினால அவனுடைய வாழ்க்கையில எப்பவுமே பாத்தீங்கன்னா கவலையும் வேதனையும் துன்பமும் தான் மிஞ்சும். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருடைய காலத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தேசத்திலே நல்ல பலத்தோடு கூட இருந்தவர்கள், ஞானத்தோடு கூட இருந்தவர்கள், அரண்மனையிலே உத்தியோகஸ்தராய் இருந்தவர்கள் அவர்கள் தான். வயதானவர்கள், அப்புறம் கை கால் வராதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாம் தான் அவர் என்ன பண்ணாருனாக்கா விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. மற்ற எல்லாரையும் அவங்க அழைத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? 70 வருஷம் அடிமைத்தனம். பாபிலோன்ல 70 வருஷம் அடிமைத்தனம். அந்த காலகட்டத்தில் தான் எரேமியா தீர்க்கதரிசி எல்லாம் அங்கே இருந்தார், அவரும் இருந்தார். அதுல தீர்க்க தரிசனம் உரைத்தார். நிறைய விஷயங்கள் அங்க நடந்திருக்குது. அந்த எல்லாம் நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 70 வருஷம் சிறைச்சாலைக்குள்ள இருக்கணும்னா, அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாமே அந்த காலத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு போறவங்க தான். பாபிலோன் தேசத்துல போய் அவங்க ராஜாக்களுக்கு அவர்கள் ஏன்னா இங்க அரண்மனையிலே நல்ல கல்வி திறமை உள்ளவர்கள் நிபுணர்களாக இருந்தபடினால அங்க அரண்மனையில் எடுத்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, 70 வருஷம் அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள். சிறையிலே இருக்கிறான்னு சொன்னா அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஜெயில போடல, ஆனா அடிமைத்தனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த 70 வருஷங்கள் நிறைவேறி முடியும் போதுதான் அந்த விடுதலையின் காலம் வருகிறது. அந்த விடுதலையின் காலத்துக்கு தான் விடுதலை நாயகனாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால், இந்த மெதோ பெர்சியன் ராஜாவாகிய கோரேஸை தெரிந்து கொள்கிறார். அந்த கோரேஸ் யூதன் கிடையாது, அவன் ஒரு மெதோ பெர்சியன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் அவனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அவன் என் மெய்ப்பன் முதலாவது. இரண்டாவது, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான்.
அப்படின்னு அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்காக மறுபடியுமாக காரணகர்த்தாவாக எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதுல இருந்து நான் இது படிக்கும்போது தெரிந்து கொண்ட ஒரு 3 குறிப்புகளை மாத்திரம் சுருக்கமா இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எருசலேமின் அடிமைத்தனத்திலே இருந்து, ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலை ஆக்குவதற்கென்று கர்த்தர் ஒரு அந்நிய ஜாதியை சேர்ந்த ஒரு ராஜாவை குறித்து தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க முதலாவது பார்க்கிறோம். ஓகே, சோ இங்க நான் எதை இதோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே காணப்படுகிற பலவிதமான அடிமைத்தனம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு நமக்குள்ள ஒரு தாகம், ஒரு ஏக்கம் நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பா இதுல இருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்றது. அந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், தேவனால் என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு ரட்சகனை ஆண்டவர் நமக்காக எழும்ப பண்ண முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் முதலாவது குறிப்பு. நம்முடைய வாழ்க்கையில இப்போ நம்ம இந்த தியானிக்கும் போதே ஏதாவது விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். சில பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கலாம், அல்லது சில எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், சில பயங்கள், கலக்கங்கள், திகில்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கலாம், சில பழக்க வழக்கங்கள்னு சொன்னாக்கா ரிச்சுவல், சடங்காச்சாரங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சோ விடுதலை வாழ்வதற்காகத்தான் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார், நாமம் தெரிவித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை முதலாவது இன்றைக்கு நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். சோ இந்த செய்தியை கேட்கிற அனைவருமே, நேர செய்தியை கேட்கிறவர்களும் ஆன்லைன்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் நாம் எண்ணிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன், எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், யாருக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன், எந்த மனிதனுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நாம் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சொந்த ஜனம், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஒரே ஒரு ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. நீங்க என்ன காஸ்ட்ன்னு கேட்டா ஹோலி காஸ்ட், அவ்வளவுதான். சரிங்களா? வேற எந்த காஸ்ட்டை பத்தியும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, பேசக்கூடாது. ஓகே, சோ கோரேசை குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், அவன் ஒரு மெய்ப்பன். அப்போ மெய்ப்பன் என்று சொல்லும்போது அவன் ஆடுகளை மேய்க்கிறவன், கரவல் ஆடுகளை கண்ணியமாய் நடத்துகிறவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவன் எருசலேமை பார்த்து என்ன சொல்றானா, முதலாவது நீ கட்டப்படு என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சொல்லி அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது காரியம், நம்மை விடுதலை ஆக்குவதற்கு தேவன் நமக்கு ஒரு ரட்சகரை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறார். ஆனா இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு ரட்சகர் இருக்கிறார். ஓகே, அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை பிள்ளைகளாய் சுவீகரித்துக் கொண்டு சுதந்திரவாளிகளாய் மாற்றுவது மட்டுமல்ல, நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுகிறார். அவருடைய சாயலிலே நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ஓகே, அப்போ அதுல அங்க ஒரு பெரிய விடுதலை வருகிறது. கண்டிப்பா நான் சொல்றேன், இங்க நிறைய பேர் நீங்க வேற வேற மாற்று நம்பிக்கைகளில் இருந்து இங்க வந்திருக்கவங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அந்த நம்பிக்கைகள் இருந்த போது என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, 3 தடவை இப்படி சுத்தணும், 3 தடவை அப்படி சுத்தணும், வலது காலை எடுத்து வைக்கணும், இடது காலை எடுத்து வைக்கணும். நல்ல வேளை 2 கால் தான் இருக்குது, 4 கால் இருந்தா அதுக்கும் யோசிக்கணும் என்ன பண்ணணும்னு. அப்புறம் மேலே போடணும், கீழே போடணும், இங்க போடலாமா, அங்க போடலாமா, இங்க தேய்க்கலாமா, அங்க தேய்க்கலாமா, இதை வைக்கலாமா, அதை வைக்கலாமா, இங்க விளக்கு பத்த வைக்கலாமா, இது வெள்ளிக்கிழமையா, இது செவ்வாய்க்கிழமையா, வெள்ளிக்கிழமை யாரும் ரூபாய் கொடுத்தாலும் வாங்காதீங்க, செவ்வாய்க்கிழமை எவ்வளவு ரூபாய் கொடுத்தாலும் வாங்காதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் வாங்குவாங்க. கரெக்டா? ஓகே, இப்படிப்பட்ட குருட்டாட்டமான சங்கடங்களில் இருந்தவர்களை தேவன் விடுதலை ஆக்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கிடைத்த அந்த வெற்றிக்காக, அந்த விடுதலைக்காக முதலாவது கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, தேவ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய ரட்சகர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இந்த மாதிரி இருளிலே இருந்து வெளிச்சத்துக்குள்ள நம்ம கொண்டு வருகிறவர்கள், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள், சுயாதீனமான ஒரு வாழ்க்கைக்குள் நம்மை கொண்டு வருகிறவர்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ உங்களுக்கும் எனக்கும் நம்மை ரட்சிப்பதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு
வார்த்தை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது முதலாவது விஷயம். ரைட். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் அவன் சொல்லுவான். என்னதான் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேவாலயம் மீண்டும் அது வந்து கட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லை. அதுக்காக ரொம்ப அதிகமாக உழைச்சவங்க நமக்கு தெரியும். எஸ்ரா உழைச்சாரு, அப்புறம் நெகேமியா உழைச்சாரு, அலங்கங்களையெல்லாம் அவங்க கட்டி எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய 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 ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கிறது கட்டப்படுவது. ஆனால் இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயம் அது இன்னும் கட்டப்படாமல் தான் இருக்கிறது. அது அடிமைத்தனத்தில் தான் இருக்குது. அது வந்து சுவாதீனமாகலை. இன்னுமே அது வந்து இஸ்லாமியருடைய கையில் இருக்கு. அந்த இடம் கட்டப்பட்ட இடம். அதுக்காக இன்றைக்கும் மேசியாவுக்காக அந்த அழுகையின் சுவர்களை யூதர்கள் அடித்து அடித்து அழுது கொண்டிருக்கிறாங்க. மேசியாவே எப்போ வருவீங்க, எப்போ வருவீங்க, எப்போ வந்து இதை நீங்கள் மறுபடியும் கட்டுவீங்கன்னு சொல்லி. ஆனால் அது சீக்கிரமாக நடக்கத்தான் போகிறது. அந்த தேவாலயம் கட்டப்படும் போது கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள், அநேக அடையாளங்கள், அதில் ரொம்ப முக்கியமான அடையாளம் இந்த தேவாலயம் கட்டப்படுவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது இப்ப கட்டப்பட வேண்டும், அந்த நிலைமையில் இருக்கு. அப்போ நீ கட்டப்படு என்றும், எனக்கு ரொம்ப முக்கியமா இதை நான் எப்படி உணர்றேன் பாருங்க. நீங்க கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் அந்த ராஜா நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இப்படி கட்டி எழுப்புகிறவர்களுக்குள்ள ஆசீர்வாதம் என்னன்றது நம்ம கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட கூட இது அப்படியே ஒரு புக் மார்க் இங்க வச்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு புக் மார்க் வச்சுட்டு ஏசாயா 45வது அதிகாரம் என்னோட கூட சங்கீதங்களின் புத்தகத்துக்கு வாங்க. எழுபத்தி 73வது சங்கீதம். 73வது சங்கீதம் 23வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 73வது சங்கீதம் 23வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். 28வது வசனம், கடைசி வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் அதிகமாக நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் கட்டப்படுவோம் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை இந்த பகுதி நமக்கு கொடுக்கிறது. நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம அவரை சார்ந்து வாழும்போது நம்ம வெட்கப்பட மாட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். ஓகே, அப்போ ஆண்டவரோடு நாம் இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது என்றால் நம்மை அது கட்டுவிக்கிறது மட்டுமல்ல, அது நமக்கு நம்ம முகத்தை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாரு, அவர் வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை தேவன் என்ன செய்கிறார், நமக்காக கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதே பகுதிக்கு நம்ம திருப்பி வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45வது அதிகாரம். ஏசாயா 45வது அதிகாரம்
1வது வசனம் வாசிப்போம். 45:1 வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறவனுக்கு கொடுக்கிற கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சேவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒடுப்பில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்புவதற்கென்று எழுப்புகிறவர்கள், கட்டி எழுப்ப ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு அப்படின்றத இந்த கோரேஸ் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அந்நிய ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவன் அந்த மனிதனுக்கு எவ்வளவு அழகா ஒரு வழி நடத்துதலை கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவரை சார்ந்து வாழ்கிற நமக்கு, இப்போ அவனை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான், அவன் ஒரு மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். ஓகே, அப்போ நமக்கு மெய்ப்பன் யாரு? கர்த்தர் எனக்கு மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ நமக்கு எல்லாருக்கும் ஒரு மெய்ப்பர் இருக்கிறார், அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 3வது அதிகாரம் பாருங்க. எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 3வது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பைகளை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். சோ நமக்கு எப்படிப்பட்ட மெய்ப்பர்கள் வேணும்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்கள் நமக்கு கிடைக்கணும், அறிவோடும் புத்தியோடும் மெய்க்கிறவர்கள் நமக்கு கிடைக்கணும். ஏதோ வந்தோம், பேசணும், போனோம், ஏதோ ஒன்று சொன்னோம், காணிக்கை வாங்கினோம், சாப்பிட்டோன்ற இல்லாம கரெக்டா வழி நடத்துகிற மெய்ப்பர்கள் நமக்கு கிடைக்க, எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம சரியான ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துகிறவர்கள், சத்தியத்திலே நடத்துகிறவர்கள் நமக்கு அவசியம். அது வாக்குத்தத்தமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அப்புறம் உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை, ஏன்னா கர்த்தருடைய பிரசனமே நம்மோடு கூட இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். அதுக்கு நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரமோ ஒரு உடன்படிக்கை பெட்டியோ நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய வாசஸ்தலம் நம்மோடு நமக்குள் இருக்கிறது. ஆமேன். சரி, அதை நம்ம பார்க்கிறோம். ஓகே, இப்போ இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த தேவாலயத்தை கட்டுகிறவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகேயா? இப்போ அடுத்தது, அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கட்டப்படி என்று தேவாலயத்தை சொல்லுகிறவன், அஸ்திபாரப்படி என்று சொல்லி தேவாலயத்தை பார்த்து பேசுகிறவன், பிரியமானதை நிறைவேற்றுகிறவன். தேவாலயம் கட்டப்படுவது தேவனுக்கு பிரியமான ஒரு, கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? தேவாலயம் கட்டப்படுவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவாலயம் தேவாலயமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய மரணத்துக்கு முன்பாக கூட நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பஸ்காவை புசித்து விட்டு அவர் எங்க போறாரு? அந்த தேவாலயத்துக்கு தான் போறாரு அவர். ஓகேயா? அங்க போய் அந்த தேவாலயத்தை போய் ஓசனா, ஞாயிற்றுக்கிழமை அன்றி நம்ம கொண்டாடுறோம் ஓசனான்னு சொல்லி பாடுறோம் இல்லையா? அவர் எங்க போனாரு? நேரா தேவாலயத்துக்கு போனாரு. தேவாலயத்துல போய் அந்த சவுக்கை எடுத்து, சவுக்கை சுற்றி அங்க இருந்த காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டு, தேவனுடைய ஆலயத்தை நீங்க என்னவா மாத்துறீங்க? கள்ளர் குகையா மாத்துறீங்கன்னு சொல்லி அதை பரிசுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை கட்ட வரும்போது என்ன பண்றாருன்னா, அவர் தேவாலயத்தை பார்த்து வரும்போது என்ன பண்றாருனாக்கா, அதை முதலாவது அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், சுத்திகரிக்கிறாரு. அப்போ தேவாலயத்தை கட்டுகிறதும் அஸ்திபாரப்படி என்று சொல்லுகிறோம். கண்டிப்பா முதலாவது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவருடைய பரிசுத்தத்திற்கு நேராக நாம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த இத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்க ஒருவேளை மனசுல யோசிக்கலாம், ஓகே ஆனிவர்சரி வருது, அதனால பாஸ்டர் தேவாலயத்தை பத்தி பேசுறாரு, தேவாலயத்தை கட்டணும்னு பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவனுடைய ஆனிவர்சரி வரும்போது தேவாலயத்தை எப்படி கட்டுறதுன்றது நம்ம தியானிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்துல தேவன்
வாசம் பண்ணுகிறது இல்ல. பழைய ஏற்பாடு தேவாலயத்திலே அதுதான். கைகளால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்துல ஆண்டவர் வசிக்கிறது இல்ல. அது ஜனங்கள் கூடி தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் தானே. அப்போ அதுல தேவன் வாசிக்கிறது இல்லை. ஏனென்றால் அவர் தெளிவா என்ன சொல்லிட்டார்னா, நான் எங்க தங்க விரும்புறேன்னா உங்க இதயத்திலே நான் தங்க விரும்புகிறேன். ஓகே, உங்க இதயத்துல நாங்க தங்க விரும்புகிறதுனால நான் வேற எந்த கைகளால் கட்டப்பட்ட கோயிலையும் நான் வசிக்க விரும்பல. அந்த உலக பிரகாரமாக கட்டப்பட்ட கோயில்கள் இருந்தா என்ன, இடிக்கப்பட்டா என்ன, ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ உள்ளத்துல வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்பொழுதுதான் அவர் இருக்கிற அந்த ஒரு தேவாலயமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அப்போ எந்த தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அதை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம் இன்னைக்கு. ஓகே, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்கு முந்தி இந்த தாட்டை கொஞ்சம் நல்லா ஆழமா நம்ம உள்ள எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். உங்களை கட்டி எழுப்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவாலயமாய் உங்களை கட்டி எழுப்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கோரேசை போல நீங்களும் தேவனுடைய ஆலயமாக உங்களை கட்டி எழுப்பி கொண்டால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படி பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஆலயத்தின் பிரமாணம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டது தேவன் ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம். புதிய ஏற்பாட்டில் ஆலயத்தின் பிரமாணம் என்ன? பரிசுத்தம். தேவனுடைய ஆலயம் நீங்க அவர் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நம்ம தேவனுடைய ஆலயமாக நம்ம கட்டப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது அதே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம், கடைசி வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்களை என்றும் அறியீர்கள். மீண்டும் அதே தான் சொல்றாரு. உங்கள் சரீரம் நீங்க தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது, நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்ல என்று எண்ணிக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? கடைசி வசனம் 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்ப இப்ப நம்ம கட்டப்பட வேண்டிய ஆலயம் என்ன ஆலயம்? கட்டப்பட வேண்டிய என்ன ஆலயம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு பில்டிங் ஃபண்ட் கேட்கணுமா? கேட்கலாமா? தேவையா? தேவையில்லை. நம்ம ஒவ்வொருவருமே நம்மை தேவாலயமாக கட்டி கொண்டால், சரிங்களா? பில்டிங் வேணுமா? வேணும், ஓகே. ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, நீங்களும் நானும் தேவாலயமாக உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்தணும். அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி அனுப்புகிறேன். ஆனிவர்சரி நம்ம 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆனிவர்சரி கொண்டாட போகிறோம். ஆண்டவருக்கு அதுக்காக நம்ம அதிகமாக நம்ம நன்றி சொல்ல போகிறோம். அதெல்லாம் நல்லது தான், ஓகே. அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னால நாம் தேவாலயமாக நம்முடைய சரீரத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவன் கிருபை தருவாராக. ஏன்னா அது தேவாலயமா இல்லாமல் இருக்கிறதற்கு அல்லது அதுக்குள்ள என்ன தேவையில்லாதது ஏதாவது இருக்குனாக்கா கண்டிப்பா ஆண்டவர் அதை நமக்கு முன்பாக வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லும்போது அந்த கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். அதுல பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது. கோரேஸ் என்னென்ன பண்ணாரு தெரியுங்களா? எவ்வளவோ ரூபாய் அரண்மனையிலிருந்து எவ்வளவோ ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. நீங்க போங்க, நீங்க போய் உங்க 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 தேசத்துல இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை நீங்க கட்டுங்கன்னு சொல்லி அந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொடுத்து அனுப்புறாரு. அந்த
தேவாலயத்தின் பாத்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறதை நம்ம பார்க்க முடிகிறது. அது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதமான விஷயம். தேவாலயத்தின் பாத்திரம் மாத்திரம் அடிமைத்தனத்துக்குள்ள போச்சுன்னு அருமையான தேவஜனமே, ஏதோ ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் எதையோ ஒன்றை சொல்லி எதையோ ஒன்றை செய்து கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் நிச்சயமா கட்டளையிடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேவாலயத்தின் பாத்திரம் திரும்பவும் தேவாலயத்துக்குள்ள வரும், அது மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்படும், அது மறுபடியும் பரிசுத்தமாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவஜனமே. அப்போ இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகே, அந்த நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு நம்ம பார்த்தோம் இல்லையா, பெல்ஷாத் சார் இருந்தாரு, அப்புறம் அதுக்கப்புறம் தரியு ராஜா, அதுக்கப்புறம் தான் கோரேஸ் ராஜா. அந்த பெல்ஷாத் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த தேவாலயத்து பாத்திரங்களெல்லாம் கொண்டு அதுல வைன் ஊத்தி அவருடைய நண்பர்கள், அவருடைய வைப்பாட்டிகள் எல்லாம் குடிக்கிறதுக்கு வச்சுட்டாரு. அது யோசிச்சு பாருங்க, எருசலேம் தேவாலயத்தின் பாத்திரம் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போகும்போது ஒரு அந்நிய ராஜாவால் அது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்களா? அங்கிருந்து கொண்டாந்தீங்களா, அந்த பாத்திரம் எல்லாம் கொண்டு வாங்க, அதுல வைன் ஊத்தி குடிக்கலான்னா. ஆனா ஒருவேளை, இன்னைக்கு நான் சொல்றது ஆழமான சத்தியம், ஒருவேளை தேவனுடைய ஆலயமாகிய, தேவனுடைய பாத்திரமாகிய அந்த பாத்திரம், தேவனுடைய ஆலயமாகிய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரம், இருக்க வேண்டிய பாத்திரம், பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாத்திரம், ஞானசானம் பெற்ற பாத்திரம், ஒருவேளை அது தவறா பயன்படுத்தப்பட்டாலும் தேவன் ஒரு காலகட்டத்தில் அதை மறுபடியும் என்ன செய்வார், அதை கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் தேவாலயத்தில் அதை நிறுத்தி அதை மறுபடியும் பிரதிஷ்டை செய்து தேவனுடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய பாத்திரம் அடிமைத்தனத்துக்குள்ள போய் தவறா பயன்படுத்தப்பட்டாலும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் அதை விடுதலை கொடுப்பார், அதை மறுபடியும் சுத்திகரிப்பார், அதை மறுபடியும் அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக, அவருடைய வல்லமைக்காக எடுத்து பயன்படுத்துவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். ஸோ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய தேவாலயமாக கட்டப்படணும், தேவாலயத்தின் பாத்திரமா நான் சுத்திகரிக்கப்படணும், தேவாலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம், அதை நான் காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறவர்களுக்கு உரிய நன்மைகள், நிறைவுகள், ஆசீர்வாதங்கள். இங்க சபையில எவ்வளவோ பேர் உழைக்கிறீங்க, அருமையா உழைக்கிறீங்க, தியாகமா உழைக்கிறீங்க, ரகசியமா உழைக்கிறீங்க, உங்க நேரத்தை கொடுத்து உழைக்கிறீங்க, உங்க பணத்தை கொடுத்து உழைக்கிறீங்க, உங்களுடைய தாளந்துகளை கொடுத்து உழைக்கிறீங்க. மனப்பூர்வமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கெல்லாம் பலன் இல்லாமல் போகாது. இந்த கோரேஸ் ராஜாவை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ அதை போல கர்த்தர் உங்களை ஞானத்தினாலும் புத்தியினாலும் விவேகத்தினாலும் பொன்னினாலும் வெள்ளினாலும் அலங்கரித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அநேகருக்கு நீங்க ஆலோசனை கூறுகிறவர்களாக இருப்பீங்க, நீங்க வழிநடத்துகிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கப்படுகிற ஒரு கலசம் தண்ணீருக்கு கூட பலன் இல்லாமல் போகாதான். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா பலன் இல்லாமல் போகாது. அப்ப நீங்க தேவாலயத்துக்கு மேல தேவஜனமே மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போ நம்ம எல்லாருமே தேவாலயத்தின் பாத்திரங்களாய் புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மறுபடியும் நம்ம ஒரு புதிய பிரதிஷ்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவாலயமாய் நாம் கட்டப்பட வேண்டும். தேவன் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வசிக்கிற ஒரு வாசஸ்தலமாக அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட தேவாலயம், இயேசு கிறிஸ்து என்ற மூலைக்கல்லின் மேல் அஸ்திவாரப்பட்ட ஒரு தேவாலயம், தேவன் தங்குகிற வாசஸ்தலம். எபேசியர்ல சொல்லும்போது நாம் அப்படி ஒருவரில் ஒருவர் கூட்டி கட்டப்பட்டு தேவனுடைய வாசஸ்தலமாய் விளங்குகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்துவோமா? கீபோர்டு வரீங்களாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க. தேவன் தங்கும் உள்ளம் தேவாலயம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலமாய் நான் விளங்க எனக்கு உதவி செய்யுங்க. உலகம் எனக்குள்ளே இருக்குது, உலகத்தின் கரைகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, என்னை உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற எல்லா விதமான சோதனைகளும் எனக்கு இருக்கு. ஒரு பக்கம் உலகத்தின் காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவரே, எல்லாவற்றையும் தாண்டி நான் தேவாலயமா கட்டப்படணும். நீங்க அழைத்த அழைப்பை நான் காத்துக்கொள்ளணும். கிருபை பாராட்டி இரக்கம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.
கரங்களை தட்டி மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாகும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும், சபை மக்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு பெற்றோரோடும், கூட பிறந்தவர்களோடும், பிள்ளைகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.